வெல்கம் டு நெட்டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட், அப்புறம் அதை எப்படி வாங்குறது, அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, முக்கியமான அப்டேட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ஃபாஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள், அதாவது ரொம்ப ஃபைனெல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 1 சொன்ன அப்டேட் வந்து இப்போ மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 15 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்துலாம். ஃபாஸ்டாக் லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ ஃபாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபாஸ்டாக் டெட்லைன் எக்ஸ்டெண்டட். ஸோ எப்பவும் போல எல்லா இடத்துலையுமே அது நடக்கிறது தான், ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போவும் ஒன்றும் டைம் கேட்டு போல. ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பேடிஎம், அதாவது ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. டேரெக்டாக பேங்க்கில் வாங்கலாம், இல்லை நியரஸ்ட் உங்களோட டோல் கிட்ட போய் நீங்கள் வாங்கலாம், இல்லைனா உங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணியும் வாங்கலாம். ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 எப்படியுமே ஒரு 2 வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு வாங்குறதுக்கு. பேடிஎம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக 2 வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு வரதுக்கு. நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் வாங்கினாலுமே எப்படியுமே 1 வீக் ஆகும், ஏன்னா அந்த வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நடந்து வரதுக்கு. ஸோ முதல்ல இந்த பேடிஎம் வந்து எப்படி இந்த ஃபாஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RFID டெக்னாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி. சீரியல் நம்பர் இல்லை சிப்பு வந்து அந்த ஃபாஸ்டாகில் இருக்கும். நம்மளுடைய வெஹிக்கிள் 4-வீலரோ இல்லை ஹெவி வெஹிக்கிளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோலை வந்து கிராஸ் பண்ணும் போது அந்த சிப் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்னாடி ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில எல்லாம் பொருள் வாங்க போகிறோம், ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சு அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு சிப் வச்சிருப்பாங்க. அந்த சிப், அந்த ஃபாஸ்டாக்ல ஒரு சிப் நம்பர், பார்கோட் மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுடைய வாங்கும் போதே நம்மளுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து தான் வாங்குவோம். அது எப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் ஆகி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டோலில் போய் நீங்கள் டோலில் போய் ஒரு இது கிராஸ் பண்ணணுன்னா அந்த சேஞ்ச் மாற்றுறதுக்கு அவங்கக்கிட்ட, அந்த உள்ள இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசுறதுக்கு லாங்குவேஜ் தெரியாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறது புரியாமல் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய டோலில் அடிதடி சண்டைகள்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் முற்றிலுமே தவிர்க்கலாம். நீங்கள் எலக்ட்ரானிக்காக நம்ம போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஸ்கேனிங் மிஷின் ஸ்கேன் பண்ணி போயிடும். உங்களுக்கு மெயினாக வந்து டிராஃபிக் இருக்காது. நீங்கள் டோலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேஞ்ச் வேணும்ன்ட்டு இது பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அவங்ககிட்ட கவுண்டரில் உட்காந்துருக்கவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அது எடுத்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிளா டபுளான்ற கான்செப்டும் நிறைய பேருக்கு இருக்கும். நான் இப்போ மேனுவலாக போகும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள்னு சொல்லி வாங்குவேன். இப்போ ஃபாஸ்டாகில் போனால் என்னால் எப்படி சிங்கிள் டபுள் சொல்லி வாங்க முடியுன்றது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். அந்த மாதிரி டவுட் இதில் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது எலக்ட்ரானிக்ன்றதுனால 24 hours அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோல் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும்னா 40 ரூபா எடுக்கணும்னா 80 ரூபா ஆகுதுன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் சேர்த்தே எடுக்கும்போது ஒரு 60 ரூபா 70 ரூபா ஆகும்போது, போகும்போது அதுக்குண்டான 50 ரூபா எடுத்துக்கும், ரிட்டர்ன் வரும்போது ஒரு 20 ரூபா எடுத்துக்கும். அதுக்குண்டான டேரக்ட் எக்ஸாம்பிளுமே என்னுடைய டோலில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் சேம் டே ரிட்டர்ன் வந்ததுனால ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 40யும் ரிட்டர்ன் ட்ரான்சாக்ஷன் 20யும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் எடுப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணி வாங்கலான்றத பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபாஸ்டாக் லிங்க்குமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா FASTag.org.in இருக்குது. ஸோ இங்கேயுமே நீங்கள் போய் டேரெக்டாக அப்லோட் பண்ணி வாங்கலாம். இது அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வண்டியோட RC புக்கோட ஃப்ரண்ட் இது வேணும். அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் வெஹிக்கிள் ஓனரும் வேணும். அதை தவிர KYC டாக்குமெண்ட்டாக என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதில் எதுவாக இருந்தாலும் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் எப்படியும் ஆகும். இது வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் எப்படி ஓட்டணும்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும். அதையும் நான் என்னோட வீடியோவில் காட்டுறேன், நான் எப்படி என் கார்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்றத. ஒரு சின்ன நம்மளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சைடில் வரும். அது பின்னாடி அந்த ஷீட் இருக்கும், இந்த கம் ஷீட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்களுடைய விண்ட்ஷீல்டில் அந்த கண்ணாடி வரும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடிக்கு கீழே நீங்கள் ஒட்டினீங்கன்னா அதுவே போதும். உங்களுக்கு டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். ரொம்பவும் சைடில் இல்லைலாம் ஒட்டிடாதீங்க, கரெக்டாக அந்த கண்ணாடிக்கு கீழே ஓட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் பண்ணும். இல்லாட்டி டோல் பிளாஸில் கரெக்டாக ஸ்கேன் ஆகாமல் அவன் மிஷினை தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணணும், அந்த ஒரு இதுவாகிடும். ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்து ஸ்டிக் பண்ணுங்கள்.
ஸோ இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம்ல வாங்கும்போது நான் 1.5 இயர் முன்னாடி வாங்கினேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ₹500 400 கூட கொடுக்குறாங்க. எதுக்காக பேடிஎம்ல வாங்கும்போது ₹500 வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மினிமம் பேலன்ஸாக 150 எடுத்துருவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்டாக ₹200 எடுத்துக்கிறாங்க. இல்லை இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹200 வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ, இல்லை உங்கள் பேங்காக இருந்தால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாங்க, த ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ ₹200 செக்யூரிட்டி டெபாசிட்டாக ₹150 வந்து உங்களுடைய பேடிஎம்ல மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ₹350 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க காசு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கொண்டானே சர்வீஸ் சார்ஜாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை தவிர நீங்கள் பேடிஎம்ல யூஸ் பண்ணும்போது 2.5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்குமே கொடுத்துட்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2019-20 இந்த ரேட் வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 to 2022 வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு 2.5% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனி டிசம்பர் 15 வரைக்கும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்று போட்ட இது கிடையாது. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க ஃபாஸ்டாக். யாருமே அந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ணிக்கலன்றதுனால தான் இப்போ திடீர்னு வந்து டிசம்பர் 1லேருந்து எல்லாருமே ஃபாஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா டபுள் த அமௌண்ட் 2 மடங்காக பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது எப்போவுமே நம்ம கண்ட்ரியில் நடக்கிறது தான். ஆர்டர் போட்டு அது எப்படியுமே அதுக்கு எக்ஸ்டெண்ட் டேட் எல்லாமே கொடுக்குறது இதுதான். ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் இப்போவும் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எதுக்காக அது பண்ணியிருக்காங்கன்னா 2 வாரம் ஆகுன்றதுனால கரெக்டாக 2 வாரத்துக்காக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வச்சு உங்கள் வண்டிக்கு இந்த ஃபாஸ்டாக் வந்து மேப் ஆகி வந்துடும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வண்டியில் மட்டும்தான் இது பண்ண முடியும், அடுத்தவங்க வண்டியில் ஒட்ட முடியாது. அப்படியே பண்ணால் கூட அந்த வண்டி நம்பர் ஐடியும் அதுவும் மிஸ்மேட்ச் ஆகும், அதுவும் அவங்களுடைய டேட்டாவில் ட்ராக் ஆகிட்டு இருக்கும். அமௌண்ட் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட இதுலேருந்து தான் போகும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுனால உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் போகும். ஸோ அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன்னா சில பேர் இந்த மாதிரி வில்லங்கத்தனமாக யோசிப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும், நான் இப்போ இந்த வண்டியை விற்கிறேன், இப்போ நான் இந்த வண்டியை வச்சிருக்கேன், இந்த வண்டியை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், இல்லை என்னோட விண்ட்ஷீல்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் என்னோட ஃபாஸ்டாகும் டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ அதை நான் எப்படி மாற்றுறது தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பேடிஎம் மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பேடிஎம்மில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்டாகில் மேனேஜ் ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இருக்கிறத எக்ஸிஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக தான் ரீஅப்ளை பண்ணி வாங்கணும். இதே மாதிரி டேரெக்டாக இப்போ பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் அதுக்கும் இதே ஆப்ஷன் இருக்குது. அந்த பேங்க்கை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இல்லை பேங்க் சைட்டில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இப்போ டேரெக்டாக வந்து ஃபாஸ்டாக் டோல் பிளாஸாலே போயிட்டு நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபாஸ்டாக் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்கள் பேடிஎம்மில் அப்ளை பண்ணி வாங்குறதா இருந்தால் ஒன்லி காரு இல்லை எல்எம்வி வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் வாங்க முடியும். ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் பேங்க்கோ இல்லை டேரெக்ட் டோல் பிளாஸால தான் போய் வாங்க முடியும். ஸோ இந்த அப்டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.